புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய இன்பமான இந்த நாளில் அவர் தருகிற மன்னா என்கிற உணவால் தங்களையே போஷித்து கொள்கிற, தங்களை நிறைத்து கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருப்பாடல் 34 இன்று நம்மை துதிக்க ஜெபிக்க அழைக்கிறது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்கிற பல்லவியின் வார்த்தைகளை நமக்களித்து நம்மை துதிக்க ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைக்கிற இந்த சிறப்பான நாளில் ஆண்டவருடைய அடியார் யோசுவா நாங்களும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று, அவரே எங்கள் கடவுள் என்று அறிக்கை செய்கிற அந்த முதல் வாசகத்தின் அந்த வரிகளை யோசுவாவின் இடத்தில் நின்று நீங்களும் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த ஊழியத்தையும் அந்த உள்ளத்தையும் அந்த மன உறுதியையும் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன என்றும் அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக இருக்கின்றது என்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்மை சிந்திக்கவும், ஆண்டவர் விரும்புகிற அந்த நீதிமான்களுக்குரிய அடையாளமாக இருக்கவும் அழைக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம். இந்த தெய்வத்தை, நீதிமான்களுக்குரிய ஆற்றலோடு நம்மை செயலாற்ற அழைத்த ஆண்டவரை இதோ நன்றியோடு கூடிய இறைவேண்டலோடு நாமும் துதித்து பாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, நேர்மையாளரின் எலும்புகளை எல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கின்றார், அவர்களுடைய மன்றாட்டை ஆண்டவர் கேட்கின்றார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நீதிமான்களையும் நேர்மையாளர்களையும் கண்ணோக்கி பார்க்கிற விதம் இவ்வாறாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்திலே நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் என்னாலும் இரக்கம் கொண்டு உங்கள் வாழ்விலே இனி எந்த துன்பமும், இதோ எதிர்பாராத எந்த ஒரு காரியமும் வராதபடி பார்த்து கொள்வார். நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பேரிரக்கம் எங்களை நிறைத்து வழிநடத்துகிறது. நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வளிக்கு வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று உரைத்த அந்த பேதுருவைப் போல நாங்களும் உம்முடைய நிலைவாழ்வுக்கான அந்த அடையாளத்தை, அந்த வார்த்தையை நோக்கி முது திருப்பாதம் அமர்ந்திருக்கிறோம்.
பாதம் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை நீர் வாய்க்க பண்ணுவீராக. உம்முடைய சப்தத்தை அவர்கள் கேட்க உதவி செய்வீராக. அவர்கள் என்னாலும் உம்முடைய இரக்கத்தில் பயணிப்பார்களாக. இன்று இவர்கள் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, இனி வருகிற வாரம் முழுவதும் அவர்கள் ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி பயணிக்க நீர் உதவி செய்கிறீர். நன்றி செலுத்தி ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.